வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சூயும் மஸ்னியம் சேனல். இன்றைக்கி மகாகந்த சஷ்டியோட 12வது நாளுங்க. விநாயகருக்கு வந்துட்டு நெய் தீபம் போட்டாச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 தீபம் நெய் தீபம் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம வந்து பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி வந்து நம்மளோட மசாலா கம்பெனியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதையும் வந்து லான்ச் பண்ண போகிறோங்க. இப்போ சாமிக்கு முன்னாடி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பஞ்சகாவிய விளக்கு நீங்கள் தனியாக தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நம்ம வந்துட்டு நெய்யோட சேர்த்து கொடுக்குறோங்க. ஒரிஜினல் சுத்தமான நெய்யில் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க பஞ்சகாவிய விளக்கு. நீங்கள் வாங்கி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே ஏற்றி வச்சிடலாங்க. நீங்கள் அதுக்கு திரியோ எண்ணெயோ எதுவுமே போட தேவையில்லைங்க. இது வரைக்கும் யாருமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறேங்க. தீபம் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி திரி போட்டு பற்ற வைக்கணுங்க. ஆனால் நான் எல்லாமே செட்டாக கொடுக்குறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பஞ்சகாவிய சாம்பிராணியுமே இருக்குதுங்க. ரெண்டுமே வந்து செட்டாக தான் கொடுத்துட்ருக்குறேங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இல்லை தனியாக வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சாம்பிராணியுமே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. எதனால் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணுவோம்லங்க, அதோட பலன் வந்து இந்த பஞ்சகாவிய தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த பஞ்சகாவிய தீபம் வந்துட்டு எரிஞ்சு முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்குள்ளாரையே வந்துட்டு நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஹோமம்லாம் பண்ணால் அந்த புகையில் வரும்லங்க வாசம், அதே மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி நான் சாமி கும்பிட்டுருந்தேங்க. சரி, ஏன் இது உங்களுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் யோசனை பண்ணிவிட்டு, சரி நம்ம மக்களுக்காகவும் நம்ம இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்துட்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. பஞ்சகாவிய விளக்கில் வந்துட்டு நெய் தீபத்தோட திரி போட்டு கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். லிங்க்கில் வந்துட்டும் கொடுக்குறேங்க. உங்களுக்கு மெசேஜஸில் ஃபஸ்ட்டு மெசேஜாகவும் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி மகாகந்த சஷ்டியோட 12வது நாள் பூஜை நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், பஞ்சகாவிய தீபம் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எரிஞ்சிருங்க. மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த வர்ற சாம்பல் இருக்குது இல்லைங்க, அது ஆறுனோடனேயுமே நம்ம வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை ரெகுலராக நம்ம வந்து இட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் வந்து எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க. இதுதான் பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய தீபங்க. இந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி சஷ்டி கவசம் படித்தாச்சுங்க. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க. கொஞ்சம் ஹெல்த் சரியில்லைங்க, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க.